சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், காங்கிரஸ் கட்சிக்குள்ள, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு? ஏன்னா பல விஷயங்கள், ஏன்னா சமீபத்தில் நம்ம நிறைய சிக்கல் பார்த்தோம். அதாவது கூட்டணி திமுகவோட தொடருதா அல்லது தாவேக்காவோட போறதா அப்படின்ற மாதிரியான இருவேறு கருத்துக்கள் அங்க நிலவுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ராகுல் காந்தியோட கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பயணிக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு மோசமான பாதையில போயிட்டு இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ், அழிவு பாதையில போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள்லாம் பேசுறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள? ஜோதிமணி விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வரலாம். நம்ம அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். ஆக்சுவலா அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஏற்கனவே பல எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் திமுக கவர்மெண்ட் மேல கொஞ்சம் கோபமா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு லோக்கல்ல பல வேலைகள் நடக்கல, லோக்கல் அதிகாரிகள் அவங்க சொல்றதை கேட்கல, லோக்கல் திமுக மாவட்ட செயலாளர் அவங்கள மதிக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு எந்த அதிகாரிகளும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்களுக்குமே அந்த நிலைமை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இதுவரையும் நடந்த தேர்தல்கள்ல 24 வரையும் நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா, சரி திமுகவோட ஆப்ஷன் இருக்கு, இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கு, நம்ம எந்த விதமான அப்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டாம், அவங்க என்ன சீட் கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போட்டி போடலாம், மேலிடமும் அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஆல் இந்தியா லெவலில் திமுக காங்கிரஸ் க்ளோஸா ஒர்க் பண்ணுது அப்படின்னு கீழே இருக்கிற இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஓரளவுக்கு அனுசரிச்சுட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னொரு இடம் இருக்கு, நாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக முடியாது, ஆனா விஜய்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட்டணிக்கு நாங்க போலாம், அவர் அதிகாரத்துல பங்கு தெரியும் சொல்லியிருக்காரு. நாங்க காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்குது, நாங்க போயிட்டு அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது, உங்களுக்கு வர கெட்ட பேர்லாம் எங்களுக்கு சேருது, திமுக வர கெட்ட பேர்லாம் எங்களுக்கு சேருது, நாங்களும் உங்களுக்கு பாடுபடுறோம், நீங்களும் எங்களுக்கு பாடுபடுறீங்க, நல்ல பேர்லாம் நீங்க வாங்கிட்டு போறீங்க, கெட்ட பேர்லாம் நாங்க வாங்கிட்டு போறோம், எங்களுக்கு எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய பட்டியல், புகார் பட்டியல எல்லா மாவட்டங்களையும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஆனால் தேர்தல் வரும்போது இந்த வாட்டி கூட திமுகவோட போனதான் வெற்றின்றதை எம்எல்ஏக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அந்த அதிருப்தியா இருக்கிற பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த எம்பிக்களுக்கு இப்ப தேர்தல் கிடையாது இல்லையா, அதனால மாணிக் தாக்கூர் போன்றவரெல்லாம் கொஞ்சம் ராகுல் காந்தியோட கொஞ்சம் க்ளோஸா அங்க இருக்கிறதுனால, இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோடலாம் சேர்ந்து டெல்லியில ஒர்க் பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, திமுகவை கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணி பார்க்கணும், நம்ம அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்க கூடாது, நமக்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொல்லிட்டாரு, அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு, ஸோ அந்த ஒரு இதை காமிச்சு விஜயை காமிச்சு கொஞ்சம் இங்க மிரட்டி கொஞ்சம் சீட்டை வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்துல பேச ஆரம்பிச்சாங்க. கன்னியாகுமரி ராஜேஷ் பேசினாரு, அப்புறம் இவரை விடுங்க, நம்ம வேலுச்சாமி பேசினதை விடுங்க, அவர் காங்கிரஸ்ல இருக்கிற மாதிரி யாரும் நினைக்கல, அவரை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். வேலுச்சாமி பேசினாரு. அப்புறம் காங்கிரஸோட மேலிட பார்வையாளர் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு. 117 இடம் வேணும்னு கேட்டார் அவரு. இந்த கிரீஷ் சோடங்கிறதுக்காரு 117 இடம் கேட்டார் அவரு. அப்படின்னா அதிக இடங்கள். அப்புறம் செல்வ பிறந்தகை அதை கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆமா எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸோடைய ஒரு லட்சிய முழக்கம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டாரு அவரு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சது திமுக பேசாம தான் இருந்தாங்க, ஒன்னும் எதிர்வினை ஆற்றல. பட் இதோட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகள், அவர்கள் எப்ப எதிர்வினை ஆற்றினாங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்துட்டு வந்தார். அது இந்த காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி நல்ல கட்டுக்கோப்பா இருக்கின்ற பேச்சை கொஞ்சம் ஷேக் பண்ண ஒரு விஷயம் தான் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்துட்டு வந்தது. ஆனா அது விஜயை பார்த்தது இவங்க செல்வ பிறந்தகை போன்றவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கு சம்மந்தம் இல்ல, மேலிடம் பிரவீன் சக்கரவர்த்தியை விளக்கம் கேட்கணும்லாம் சொன்னாங்க, ஆனா மேலிடம் கேட்ட மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கு அடுத்தது கனிமொழி போட்ட ஒரு விஷயம் தமிழ்நாடு ஏதோ வளர்ச்சி பாதையில போகிறதுன்னு போட்டோம்னா கடன் அதிகமா போச்சு, உத்தரப்பிரதேசத்தோட கடன் அதிகமா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட உடனே செல்வ பிறந்தகை ஜோதிமணி எல்லாருமே ஓரளவுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரவீன் சக்கரவர்த்தியை. கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்றாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி வைகோவோட பையன் துரை வைகோ போன்றவர்கள்லாம் பேசினதை பார்த்தோம், விடுதலை சிறுத்தைகள் பேசினதை பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கும்பொழுதுதான் உடனே காங்கிரஸ்ல இருந்து ஒரு குரல் வருது, மாணிக் தாக்கூர் எங்க கட்சி விஷயத்தில் நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி செல்வ பிறந்தகை சொல்றாரு, எங்க கட்சி விஷயத்தில் தலையிட வேண்டாம், இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு.
ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்ன அதே பேச்சோட என்ன பண்றாரு, அடுத்த நாள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு போய் சிஎம் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு வராரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதிமுகவுடைய அந்த பாத யாத்திரை போறாரு. அதுக்கு வந்து செல்வ பிறந்தகை ஒரு பேச்சாளர். காங்கிரஸ் செல்வ பிறந்தகை யாருமே கலந்துக்கல. பிரதிநிதிகள் யாரும் கலந்துக்கல. என்னன்னு கேட்டா இன்விடேஷன்ல வந்து அதனால கலந்துக்கலன்ட்டு ஒரு பேச்சு. இப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் கடந்த ஒரு மாத காலமாக கூட்டணியில அதிக இடங்கள் கேட்கறது, ஆட்சியில் பங்கு கேட்கறது போன்ற விஷயங்கள் ஒரு பக்கம் அது ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை பார்த்தது போனது ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி கனிமொழிக்கு வந்து பதில் கொடுத்தது போன்ற விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடோட பினான்ஸ் வந்து ரொம்ப பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்துல ஒரு அரை பேஜ் ஆர்டிக்கல் வந்து சோர்ஸ்னு ஒரு காங்கிரஸ் சங்கத்தினர் ஏஐசிசி அவர் எழுதியிருக்காரு. அவர் ஒரு பொருளாதார நிபுணர். அவர் கிளீனா எழுதியிருக்காரு. கடன் தொகை அதிகமானதை வச்சு நீங்க தமிழ்நாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாடு பொருளாதார ரீதியில எவ்வளவு பலமா இருக்குன்றது நீங்க பிகர்ஸ் இருந்தா ஊர்ந்து பார்த்தாதான் தெரியும். அதோட ஸ்டேட் ஜிடிபிக்குள்ளதான் அதோட லிமிட், கடன் லிமிட் இருக்கு. அதோட பெர் கேபிட்டா ஜிடிபி வந்து உத்தரப்பிரதேசத்தோட பல மடங்கு அதிகம், 3 மடங்கு அதிகமா இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்றார். எப்படி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எப்படி தன்னுடைய வருவாயை பெருக்குது, உத்தரப்பிரதேசம் எப்படி வருவாயை ஈட்டுது, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், பல விஷயங்களை சொல்லி தமிழ்நாடு எப்படி பொருளாதாரத்துல பலமா இருக்குன்னு அந்த காங்கிரஸ் உறுப்பினர் சொல்றார். சோர்ஸ் ஒரு பேர், அது என்ன சோர்ஸ் சோர்ஸ் சொல்றாரு. அது வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதில் மாதிரி ஒரு கட்டுரை. அது ஆக்சுவலா அது காங்கிரஸ் மேலும் சொல்லி தான் அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன விஷயத்துக்கு காங்கிரஸ்லேருந்தே ஒரு பதில் சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் நீங்க சொல்ற ஜோதிமணி விஷயம் வருது. ஜோதிமணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க தொகுதியில ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து BLA 2 லிஸ்ட் வந்து கொடுக்கணும் தேர்தல் கமிஷன்கிட்ட. கொடுத்தாதான் அவங்க வந்து வாக்காளர் பட்டியலை கொடுப்பாங்க, பார்லிமெண்ட் மெம்பர் கொடுத்தாதான். இவங்க ஒரு பட்டியல் ரெடி பண்றாங்க. அந்த பட்டியலில் வந்து அவங்க தொகுதியில் இருக்கிற வேடச்சந்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் அவர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் பேரை இவங்க போடல, ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் என்ன பண்றாரு, வேற ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அவங்க 2 பேருக்குள்ள பெரிய தகராறு ஓடிட்டு இருக்கு. அதனால மொத்த பட்டியலையும் வந்து செல்வ பிறந்தகையை அப்ரூவ் பண்ணாம அதை நிறுத்தி வச்சிடறாரு. இதுதான் வந்து இப்போ ஜோதிமணிக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த வேடச்சந்தூர் மாவட்ட தலைவர் வந்து ஜோதிமணி வந்து ரொம்ப மோசமா திட்டிடுறார். அது திட்டினதுக்கு அவர் வந்து பதவியிலேருந்து எடுக்கணும்னு ஜோதிமணி லெட்டர் எழுதுறாங்க, செல்வ பிறந்தகைக்கு எழுதுறாங்க. செல்வ பிறந்தகைக்கு சுத்தி இருக்கிற 3-4 பேர் அந்த வேடச்சந்தூர் மாவட்ட தலைவரை சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் அங்க பிரச்சனை ஆக்சுவலா. வேடச்சந்தூர் மாவட்ட தலைவர் ஜோதிமணியை கண்ணாபின்னான்னு திட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு. ஜோதிமணி சொல்ற விஷயத்த செல்வ பிறந்தகை கேட்க மாட்டேங்கிறார். அதை ஒரு சாக்கா வச்சுட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரசுமே ஒரு சம்பந்தம் இல்லாம பேர் வந்து அடிபட்டு இருக்கு. அது நான் இஷ்யூஸ்ல எல்லாம் பேர் அடிபட்டு இருக்கு. மதவாத சக்திகளை எதிர்த்து போராட வேண்டிய நேரத்தில் காங்கிரஸ் வந்து தன்னுடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு போன்ற பல விஷயங்கள் அவங்க சொல்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால ஒட்டுமொத்த செல்வ பிறந்தகையை வந்து நேரடியா குற்றச்சாட்டுற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களுக்கு அந்த லோக்கல் மாவட்ட தலைவரோட இருக்கிற பிரச்சனையை கம்பைன் பண்ணி அவங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து தேவையில்லாம பல சர்ச்சைகள்ல அந்த கூட்டணி போன்ற சர்ச்சைகள்ல ஈடுபடுற விஷயங்கள், அப்புறம் அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதில் சொல்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு தன்னோட மெயின் போக்கஸை வந்து மதவாத சக்திகள் எதிர்க்கணும்ன்ற ராகுல் காந்தியோடைய அந்த எய்முக்குள்ள ஒர்க் பண்ணாம வேற திசை மாறி போறாங்கன்ற மாதிரியான விஷயத்த ஜோதிமணி சொல்லிட்டாங்க. இதுதான் ஜோதிமணிக்கும் செல்வ பிறந்தகைக்கும் உள்ள பிரச்சனை. இதுதான் ஆக்சுவலா இன்னைக்கு அதை ஒரு சாக்கா வச்சுட்டு செல்வ பிறந்தகையை வந்து அவங்க ஒரு சாடிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே சார், இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது ஜோதிமணி செல்வ பிறந்தகைக்கு ஒரு பதில் தான் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மீதான ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதல் மாதிரி தான் அதை கையாண்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க சொல்றதுல உண்மையே இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கா? அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஐடியாலஜி பாலிட்டிக்ஸ்ல கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க, வளர்ச்சியை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுட்டு கூட்டல் கழித்தல் கணக்குகள், சீட்டு கணக்குல மட்டுமே உங்களோட அதிகபட்சம் உங்களோட டிஸ்கஷன் அதோட நிக்குது. இது வந்து சரியான நடவடிக்கை இல்லைன்னு சொல்றாங்களா? இது வந்து உண்மை இல்லையா? அதை உண்மையில ஒதுக்கி தள்ளிடலாமா? எப்படி பார்க்கலாம்? இல்ல, அந்த சித்தாந்த பாலிடிக்ஸ்ல வந்து சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்குமே வந்து பாஜகவுடைய அந்த மதவாத பிளவுவாத அரசியல், திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட மதவாத பிளவுவாத அரசியல் எடுத்து தான் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்களோட எனர்ஜியெல்லாம் வந்து இந்த கூட்டணிக்கான கூட்டல் கழித்தல் இருக்குல்ல, 25-35 ஆக்கலாமா, 25-50 ஆக்கலாமா அந்த கணக்கு இருக்குல்ல, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதை பத்தின ஒரு சர்ச்சை, அந்த கூட்டணிக்குள்ள ஒரு அமைதி இல்லாத ஒரு விஷயத்த, அதாவது தெளிவா போயிட்டு இருக்கிற தெளிவா இருக்கிற ஒரு குளத்துல தேவையில்லாம சிலர் கல் எடுத்து வீசுறாங்க. ப. சிதம்பரமும் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து விளக்கி சொல்லிட்டார். லோக்கல்ல இருக்கிற சில இஷ்யூஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வி ஆர் வெரி ஷூர் ஹைகமாண்ட் வந்து உங்க கூட தான் திமுகவோட தான் கூட்டணி வச்சுக்கும். ஆனா லோக்கல் காங்கிரஸ்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, அதை உங்க லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ண சொல்லுங்கன்னு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதனால வந்து சித்தாந்தத்தெல்லாம் மறந்துட்டு வந்து அவங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்களோட எனர்ஜி முழுக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு
எங்க போனாலும் ரிப்போர்ட்டர்ஸ் செலவு பண்ணி கேள்வி கேட்கறாங்கல்ல. என்ன சார் காங்கிரஸ் கூட்டணி எது விஜயோட பேசிட்டீங்களா? விஜயோட வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாருமே, கேரளால வந்து விஜயோட கூட்டணிக்கு போறாங்களாமே, இது மாதிரி கேள்விகளை தொடர்ந்து எதிர்கொள்ளும் போது திமுக தலைமை வைக்கிற கூட்டணிக்கு தலைமை வைக்கிற திமுக வந்து அன்கம்ஃபர்டபுளா ஒரு அசௌகரியமா ஃபீல் பண்றாங்க. அவங்க இதுவரையும் வாயை திறந்து எதுவும் பேசலையே தவிர, எப்படி நம்ம கிட்ட வந்துதான் ஆனு அவங்க பேசாம இருக்காங்க. பேசலையே தவிர அவங்க பல விதங்கள்ல வந்து மேலிட தலைமைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி உங்க லோக்கல் ஆளுங்க பேசுறது சரியில்லை, பிரவீன் சக்கரவர்த்தினால நீங்க கட்சியை விட்டு நீக்கணும். அவர் எம்எல்ஏ சீட்டு வேற கேட்கறாரு. அவருக்கு இந்த வாட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவருக்கு எம்பி சீட்டே ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கொடுக்கணும்னு சொன்ன போது முடியாதுன்னு திமுக மறுத்தாங்க. அதான் அந்த கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ அவருக்கு என்ன கோவம்னா, அவர் மேல என்ன திமுகவுக்கு கோவம்னா, அவர் வந்து அவர் கூட வந்து அந்த பழனிவேல் தியாகராஜன் பேசும்பொழுது ஏதோ அவர் பேசுற ஒரு விஷயத்த டேப் எடுத்து ஒரு யூடியூபர் கையில கொடுத்துட்டாரு அவர். அந்த யூடியூபர் அதை போட்டு விட்ட உடனே பழனிவேல் தியாகராஜனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அதனால திமுக வந்து பிரவீன் சக்கரவர்த்தினால ஒரு வேப்பங்கா மாதிரி நினைக்கிறாங்க. அவரை உள்ளே சேர்க்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. மீதி மனுஷங்கரையர் எப்படி மயிலாடுதுறைக்கு வந்தாரோ, வந்து அங்க ஒரு 2 தடவை எம்பியால இருந்தாரோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணணும்னு பாக்குறாரு. அது முடியாதுன்ட்டாங்க திமுகல. நோ 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 சான்ஸ் இல்லை, நீங்க டெல்லியில பாலிடிக்ஸ் பண்ணீங்க, இங்க வந்து பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால அவருக்கு வந்து எப்படியோ திமுக காங்கிரஸை உடைச்சிட்டு விஜய் பக்கம் போலாமா. அதுக்கு வந்து அந்த கேசி வேணுகோபாலுக்கு ஒரு ஆசை, அல்பாசை. என்னன்னா வந்து அல்பாசை இல்ல, அவருடைய ஆசை லட்சியம் கேரளாவுக்கு முதல்வராக வரணும். விஜய் கொண்டு போய் கேரளால பிரச்சாரம் பண்ண வச்சா என்ன, அதுக்கு என்ன அதுக்கு வந்து விஜய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல திமுகவோட தான் இருக்கும், ஆனா கேரளால வந்து விஜய் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்களாம். ஏன் அது அப்படிங்க சரியாகும்? சரியாகாதுங்க. உங்களோட முக்கியமான பார்ட்னரா இந்தியா கூட்டணி திமுக இருக்கும்போது நீங்க இது மாதிரிலாம் பண்ணா இங்க கூட்டணி ஜெல்லாகாது. ஏற்கனவே திமுக காரங்க கடுகடுன்னு இருக்காங்க. பல திமுக காரங்களை நான் இதுவரையும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாவட்டங்கள்ல ஒரு ஒன்றிய லெவல்ல இருக்கிற திமுக ஆட்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட பேசினேன். 10 மாவட்டங்களுக்கு மேலே பேசியிருக்கேன். எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க கிட்ட பேசினேன். எல்லாருமே போனா போட்டு சார், காங்கிரஸ் இருக்க வேண்டாம் சார், போனா போட்டோம் அப்படின்றாங்க திமுக காரங்க. போனா போட்டு சார், நாங்க தனியாவே வின் பண்ணுவோம் சார். 2016 எப்படி சார் ஜெயலலிதா வின் பண்ணாங்க, அதை விட பிரமாதமா வின் பண்ணுவோம் சார் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து தேவை, அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு மைனாரிட்டி ஓட்டை பெற்றுக் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் தேவை என்பது என்னுடைய கருத்து. அது திமுக காரங்க அதை ஒத்துக்கல. காங்கிரஸ் இல்லாட்டி நாங்க வின் பண்ணுவோம் சார், அந்த 25 சீட்டை வேற யாராவது உள்ள கூட்டு கொடுக்கலாம், தேமுதிக கூட்டு கொடுக்கலாம், இல்ல தினகரன் ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், ராமதாஸ் வந்தாருன்னா அவர் ஏதாவது திருமாவளவன் கன்வின்ஸ் பண்ணி அவரை உள்ள சேர்த்து அவருக்கு கொடுக்கலாம். பல என் கூட்டணியை வேற விதத்துல பல பண்ணலாம். தினகரனையும் ஓபிஎஸ் சேர்த்தா சவுத்துல வந்து வெற்றி நிச்சயம். எதுக்கு காங்கிரஸ் அமைஞ்சிருக்குன்னு, அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு திமுக காரங்க லோயர் லெவல். ஏன்னா இதுவரையும் வந்து அவங்க அமைதியா கட்சி சொன்னதை கேட்டுட்டு காங்கிரஸ்காரங்களோட வெற்றிக்கு உழைச்ச திமுக காரங்க இப்ப காங்கிரஸ்காரங்க இந்த மாதிரிலாம் வந்து குரல் கொடுக்கவே அமைதியா போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டணியை வந்து கொஞ்சம் அதிமுகவும் பாஜகவும் இந்த கூட்டணியை பத்தி ஒரு விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து காங்கிரஸ்காரங்க அது கிடை கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப கோபமா திமுக இருக்கு. நல்லா போய் இந்த கூட்டணியில வந்து நிறைய இது போட்டாங்க, ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்கன்னு திமுக காரங்க நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்கள் பலவற்றை விட இந்த வாட்டி எஸ்ஐஆர் வந்ததுனாலயோ என்னையோ திமுக வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது இது மாதிரி ஒரு கீழா ஒரு தேர்தல் வேலைகளை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தேர்தல் வேலையை கீழே பார்த்துட்டு இருக்காங்க திமுக. அதனால திமுக என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல நாங்க வின் பண்ணுவோம் அப்படி, எங்ககிட்ட தான் வந்தாலும் அப்படி எப்படி கடைசியில எங்ககிட்ட கூட்டணி வருவாங்க சார், நாங்க தானே இந்த வேலை செய்யணும் சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வராட்டியும் பரவாயில்ல சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் வந்து தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்குதா இல்ல தனக்கு தானே குழி வெட்டிக்குதான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. விஜய்னு ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கிறதுனால அதை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு மேலிடத்தோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சாங்களா இல்ல மேலிடத்தோட ஆசீர்வாதம் இல்லாம ஆரம்பிச்சாங்களா, அது எதுவுமே தெரியல. ஆனால் மேலிடத்தை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வி ஆர் வெரி பர்ஃபெக்ட், வி ஹேவ் வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் டிஎம்கே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்ப ஜோதிமணிக்கு என்னன்னா அது பர்சனல் ப்ராப்ளம், அதோட சேர்ந்து செல்வ பிரதிநிதியை தாக்குறதுக்கு பல விஷயங்களை கையில் எடுத்துட்டாங்களே தவிர மற்றபடி வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது வந்து அதிக இடங்கள் ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு இறுதியா திமுக தலைமை என்ன சொல்லுதுன்னு கேட்கறதுக்கு காங்கிரஸ் தலைமை வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட விஷயமா நான் பாக்குறேன். ஆனா கூட்டணியை முடிச்சுப்பாங்களான்னா அது கடைசி நேரத்தில் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஆனா திமுகவும் இப்போ சைலண்டா பாத்துட்டு இருக்காங்க இதை. ரைட் சார், திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் தொடர்ச்சி இருக்குதா, காங்கிரஸோட பயணம் எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல பொறுத்து இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.